நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தா ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான் நம்முடைய பரிசுத்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வரவேண்டியதான தம்முடைய பிள்ளைகளை, புதியவர்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஆளுகை உண்டாகட்டும். தூது பகுதியிலே எங்களோடு பேசுவீராக. அன்பின் காணிக்கைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் அபிஷேகித்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி அனுப்பும். எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனத்தோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்து. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்து. கண்மணி போல காத்தருளும், கிருபையாகிய வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையாகிய வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே,
சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. தேவ வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம். தேவ வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே. இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே. இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உமை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உமை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உமை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உமை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உமை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உமை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல். இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். தெரிந்த பாடல். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா.
வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மலையாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் என்றேன். மாம்சமானையாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் என்றேன். முப்பவாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பவாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இட்டப்படும் நாடு கண்டு முத்திரையான ஆவியை தாரு. மீட்கப்படும் நாடு கண்டு முத்திரையான ஆவியை தாரு. பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் என்றேடோ. பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் என்றேடோ. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின்
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். லிபிகட பக்கதுர பல பங்கட பக்கதுடி பிலிபிகதுடி பிலிபிகதுடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், போக்கிலும் வரத்திலும் நம்மை பாதுகாக்கிற தேவன், ஏற்ற வேளையிலே நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன், நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக கிரியை செய்கிற தேவன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிற தேவன். அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய கிருபை இல்லாத நாள் எதுவுமே கிடையாது. இந்த நாளிலும் கூட அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறபடினாலே, நம்மை நடத்துகிறபடினாலே, கர்த்தர் புதிய அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி இந்த நாளிலும் வழிநடத்த போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகட பக்க ஷலபங்கட பக்க துடிபி லிபிகதுடி லிபிகட பக்க துரபல பங்கட பக்க துடிபி லிபிகதுடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லிபிகட பக்க ஷலபங்கட பக்க. ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்தில் இருக்கும் வரைக்கும் அவருடைய பலன் வெளியே தெரியவில்லை. ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கும் வரைக்கும், பாவத்தில் இருக்கும் வரைக்கும், இஷ்டப்படியான வாழ்க்கை வாழ வரைக்கும் ஆவிக்குரிய பலன், காண்டாமிருகத்துக்கொத்த பலன், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலன் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் எப்பொழுது எகிப்தை விட்டு வெளியேறி வருகிறோமோ, எப்பொழுது கர்த்தருடைய பாதைக்கு வருகிறோமோ, எப்பொழுது விசுவாசத்தில் மீண்டும் நாம் நிற்கிறோமோ, அப்பொழுதிருந்து காண்டாமிருகத்துக்கொத்த பலனை, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலனை, சத்துருவை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்துகிறபடினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற அருமையான வார்த்தை, நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் எதிர்த்து நின்றதான சத்துருக்கள், இதுவரைக்கும் எதிர்த்து நின்றதான பிரச்சனைகள், இதுவரைக்கும் எதிர்த்து நின்றதான போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முதுகு காட்ட பண்ணி நமக்கு ஜெயத்தை தரப்போகிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷலபங்காடா பக்க துடிபி லிபிகதுடி லிபிகாடா பக்க துரபல பங்காடா பக்க துடி லிபிகாடா பக்க துரபல பங்காடா பக்க துடிபி லிபிகதுடி. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே,
உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே. சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே. சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே. ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே. ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் பாட்டுத்தாளில் ஒரு பாடலையும் கூட பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். தெரிந்த பாடல். நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே.
ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். தலைகளை கவிழ்ந்து ஜெபி. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்த ஆராதிக்க நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசும். சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம்.
உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை கொடுக்கிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் பணி பிரிந்து போகத்தக்கதாக இறுதியாக மீன்களை வைத்தார். நமக்கு தெரிந்த பகுதிதான். பேதுருடைய காரியம் இது. இந்த பகுதியிலே சாதாரணமான ஒரு காரியத்தை நாம் வாசித்தாலும் இதிலே அசாதாரணமான ஆவிக்குரிய சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கடலோரத்தில் வருகிறார். அங்கே 2 படகுகள் நிற்கின்றன. அதிலே ஒரு படகிலே ஆண்டவர் ஏறுகிறார். 2 படகுகளிலே இயேசு ஏறுகிற படகு யாருடையது என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அவர் விசாரித்து விட்டு ஏறலை. அவராகவே ஏறி உட்காருகிறார். இப்போ அந்த இயேசு ஏறினதான அந்த படகு நல்ல படகா, ஆசீர்வாதம் உள்ள படகா, விசேஷமான படகா என்றால் இல்லை. ஏன்னா முழுவதும் பேதுரு அந்த படகுல போய் தான் என்ன செய்கிறான்? மீன் பிடிக்கிறான். ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல. கொண்டு போன ஆகாரத்தை செலவழிச்சிட்டு வெறுமையாகத்தான் அவன் திரும்பி வருகிறான். அந்த படகு எந்த மீனையும் சுமந்து கொண்டு வரவில்லை, வெறுமையாகத்தான் திரும்பி வந்தது. எந்த ஆசீர்வாதமும் இல்லாத படகு, வெறுமையாக வந்த படகு. எந்த விசேஷமும் அதை குறித்து சொல்ல முடியாது. ஆனால் அந்த படகைத்தான் இயேசுவின் கண்கள் காண்கிறது. அந்த படகில்தான் இயேசு ஏறி உட்கார்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் இந்த படகு போல்தான் ஆசீர்வாதம் இழந்த நிலைமையிலே இருப்பாங்க. வெறுமையான நிலைமை, விசேஷமற்ற ஒரு வாழ்க்கை, சமாதானமற்ற ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்வு, சந்தோஷம் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை, ஆரோக்கியத்தை இழந்து பலவிதமான பலவீனங்கள் வியாதிகளில் வேதனைப்பட்டு இந்த பிரயோஜனமற்ற ஆசீர்வாதமற்ற படகை போலதான் சில கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரங்களிலே வாழ வேண்டியது வருகிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், பக்கத்தில் வேறொரு படகு இருந்தாலும் அந்த படகிலே ஆண்டவர் ஏறவில்லை. இந்த பிரயோஜனமற்ற படகாகிய, தோல்வியை சந்தித்த படகாகிய, ஆசீர்வாதத்தை இழந்த படகாகிய, நிம்மதி சமாதானத்தை இழந்த படகாகிய நம்மை கர்த்தர் பார்க்கிறார். நம்மேல் அவர் வர விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாம் அடிக்கடி நம்மை நொந்து கொள்வது உண்டு. நான் பிரயோஜனமற்றவன், இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் ராசியற்றவன், எனக்கு நல்ல ஒரு எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற ஒரு படகை போல நாம் இருப்போம் என்றால் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களை இயேசு பார்க்கிறார். இயேசு உங்களிடத்தினால் வருகிறார், உங்களோடு கூட வாழ விரும்புகிறார். உங்கள் இருதயத்தில், உங்கள் வீட்டில் ஆண்டவர் வாழ விரும்புகிறார். ஏன் தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. எனவே இந்த படகு பிரயோஜனமற்ற படகாய் இருந்தாலும் ஆண்டவர் அந்த படகுல தான் ஏறி உட்காருகிறார்.
படகில ஏறின இயேசு அடுத்து என்ன சொல்லுகிறார்? 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். ம் 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 இப்போ ஆண்டவர் இது சீமோன் பேதுருடைய படகுன்னு தெரிஞ்சும் அவன்கிட்டெல்லாம் கேட்கல. இயேசு கேட்காமலே அந்த படகுல ஏறி உட்கார்ந்துட்டார். சரி, உட்கார்ந்தவர் வேற யாரையாவது பார்த்து இந்த படகை தள்ளுன்னு சொல்லலை. யாரை பார்த்து தான் சொல்லுதாரு? சீமோனை பார்த்து தான் சொல்றாரு. இந்த படகை கொஞ்சம் என்ன செய்யி தள்ளி விடுப்பா அப்படின்னு சொல்றார். அவர் சொன்னது தப்பு இல்லை. ஆனா இப்போ பேதுருடைய மனநிலை என்ன? பேதுருடைய சூழ்நிலை என்ன? அவன் சந்தோஷத்தில் இருக்கிறானா? இல்லை. ஏன்னா ராத்திரி பூரா அவன் மீன் பிடிச்சிட்டு வெறுமையாக வந்து நிற்கிறான். ஒரு மீனும் அகப்படாவிட்டால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசிங்க. ஒருத்த வியாபாரம் செய்கிறவங்க சொல்லுவாங்க, மாவு விற்க போனால் காற்று அடிக்குது, மாவு இல்லாமல் போயிடுச்சு. உப்பு விற்க போனால் ஒரே மழை, உப்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? கரைஞ்சி போயிடுச்சு. ஆக இழப்பு தான், வருமானம் இல்லை. அதுபோல இப்போ பேதுரு ஒரு மீன் கூட பிடிக்காம அவன் மனசுல நொந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான். இப்படியும் நம்முடைய தொழில் சைவராக மாறிவிட்டதே. ஒரு மீன் கூட அகப்படலையே, சாப்பாட்டு கூட வழி இல்லையேங்கிற ஒரு சிந்தனையிலே, தோற்றுப்போன ஒரு மனநிலைமையிலே அவன் வேதனையோடு சிந்தித்து கொண்டிருக்கிற நேரம் இயேசு அவன் படகுல ஏறி உட்கார்ந்தது மட்டுமல்ல, கொஞ்சம் தள்ளி விடுப்பா அப்படின்னு வேற சொல்றார். ஒருவேளை மாம்சீகத்திலே அவனுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம், பேச்சு கூட வந்திருக்கலாம். நானே இங்க நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன், என் படகுல ஏறி உட்கார்ந்தது மட்டும் இல்லை, தள்ளியும் விடுங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு கூட சொல்லதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சூழ்நிலையில தான் அவன் இருக்கிறான், அந்த மனநிலையில தான் இருக்கிறான், அந்த தோல்வியின் நிலையில தான் அவன் இருக்கிறான். இப்படி சில நேரங்களில் தேவ பிள்ளைகள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் இயேசு படகை கொஞ்சம் தள்ளிவிடு என்று சொல்லி குறிப்பிட்டு பேதுருவை சொன்ன பொழுது அவன் தன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நினைக்காமல், தன்னுடைய தோல்வியை நினைக்காமல், ஒரு ஆசீர்வாதமும் தனக்கு கிடைக்கவில்லையே என்பதை அவன் நினைக்காமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த படகை அவன் தள்ளினான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலை நமக்கு வேதனையாக இருக்கலாம், இழப்பு, சுகவீனம், தோல்வி என்று இருக்கலாம். இதுல போய் நாம் பைபிள் வாசிக்கணுமா, ஆராதிக்கணுமா, ஜெபிக்கணுமா என்று நம்ம நினைக்கக்கூடாது. இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பேதுரு சந்தோஷமான நிலையில அவன் கீழ்ப்படிந்து படகை தள்ளலை. ஒருவேளை நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தோம்னா ஆண்டவர் சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டே போய் தள்ளியிருப்பான். ஆனால் இப்போ இவன் தோல்வியின் மத்தியிலும் ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காத அந்த சூழ்நிலையிலும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அந்த படகை தழுகிறான் அல்லவா, அதுதான் அவனுடைய விசேஷித்த காரியம். தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் பாடலாம், ஜெபம் பண்ணலாம், ஆராதிக்கலாம், அது நல்லதுதான். ஆனால் பேதுருவை போல நீங்கள் சூழ்நிலை மோசமாக இருக்கும் பொழுதும்
கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கும் பொழுதும், தோல்வியிலும் இழப்பிலும் இருக்கும் பொழுதும் நீங்கள் ஜெபிக்கணும், பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆபிரகாம் என் சொல்லுக்கு என்ன செய்கிறான்? கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிதல்ல ஆபிரகாமை போல யாரும் இருக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னாலும் டக்குன்னு கீழ்ப்படிஞ்சிருவான். எவ்வளவோ வருஷத்துக்கு பிறகு ஒரு பிள்ளையத்தான் பெற்றான். அவனை எனக்கு பலி எடுப்பான்னு சொன்ன உடனே மனைவிட்ட கூட சொல்லலை, உடனே அவன் பலி செலுத்த ஆயத்தமாயிட்டான், கீழ்ப்படிஞ்சிட்டான். நம்மன்னா 1000 கேள்வி கேட்டுருவோம். ஆனால் அவன் எந்த கேள்வியும் கேட்காமல் கீழ்ப்படுகிறவன். எனவேதான் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். முதல் ஆசீர்வாதம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். அதாவது அவனுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணின பிறகு கீழ்ப்படியலை. அதுதான் அங்கே விசேஷம். நமக்கு ஆண்டவர் நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல வருமானம், சந்தோஷம் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம கீழ்ப்படுகிறோன்னா அது பெரிய காரியம் அல்ல. நம்மளை வேதனையில் போட்டு வதைச்சி துக்கத்திலையும் வியாதியிலையும் தோல்வியிலையும் பிரச்சனையிலையும் நம்மளை நடத்திக்கிட்டு கீழ்ப்படியணும் அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஆனால் ஆபிரகாம், பேதுரு அந்த சூழ்நிலையில் கீழ்ப்படிந்தபடினாலே ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்து நட்சத்திரங்களை நம்ம எண்ண முடியுமா? முடியாது. இங்கே ஒன்று பார்ப்போம், இங்கே ஒன்று பார்ப்போம், அதுக்கு இடையில ஒன்று பார்ப்போம், இப்படி எண்ண முடியாது. இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களின் தொகையை யாரால எண்ண முடியாது. கிறிஸ்தவங்க இத்தனை பிரசன்ட்னு சும்மா சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே ஆபிரகாமின் சந்ததி, அதாவது ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர்னு யாருக்குமே தெரியாது, எண்ணவே முடியாது. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சகல கோத்திரத்திலிருந்தும் சகல ஜாதிகளிலும் இருந்தும் ஒருவராலும் எண்ண முடியாத அளவுக்கு ஜனங்கள் அங்கே வந்து சேர்ந்தாங்க. எண்ண முடியாத அளவு. நம்ம இன்னைக்கும் கொஞ்சம் பேர் தான். எண்ண முடியாத அளவுக்கு ஜனங்கள் வந்து சேருவாங்க பரலோகத்துக்கு. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்னு எண்ண முடியாது. நம்ம நினைப்போம் நம்ம தான் கிறிஸ்தவங்கன்னு. இன்னொருத்தன் நெத்தியில் பொட்டு வச்சு இதெல்லாம் போட்டு போவான், எல்லாம் கிறிஸ்தவன் இல்லை, இவெல்லாம் பரலோகம் வரமான். ஆனால் நம்மளை விட அவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா இங்கே திருப்பதியில் அந்த என்ன கோயில் இருக்குது, பெரிய ஃபேமஸ்ஸு திருப்பதி கோயில். அங்கே வேலை செய்கிற பிராமினர் அவர் புதிய ஏற்பாடு வாசித்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே போன ரகசியமாக போன ஒரு சுவிசேஷகர் அதை பார்த்துட்டு, என்னையா நீங்கள் புதிய ஏற்பாடு வச்சுருக்கீங்களேன்னு. அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் யாருன்னு. நான் வந்து சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன், சும்மா இப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே யாருக்காவது ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னாரு. அப்போ இவர் சொன்னாராம், நான் வந்து இங்கே வேலை செய்கிற பூஜாரி, ஆனால் உண்மை கிறிஸ்தவன் நான் அப்படின்னு சொன்னாராம். ஆளை பார்த்தா பூஜாரி, ஆனால் பைபிள் தான் எப்பவும் வாசிப்பேன். இது அந்த வேலை நிமித்தமாக நாங்கள் இருக்கேன், அவ்வளவுதான். நான் ஆண்டவரை தான் தொழுது கொள்வேன். இப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. அண்ணாதுரை கூட கடைசியில் அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார்,
தன் பக்கத்தில் இருந்தவங்களை பார்த்து சொன்னார், இந்த உலகத்தில் நான் படிக்காத ஒரு புஸ்தகம் இருக்குப்பா, அதை எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அப்போ அவன் சொன்னான், நான் பக்கத்தில் இருந்தவங்க, ஐயா நீங்கள் அறிஞர் அண்ணா, நீங்கள் படிக்காத புஸ்தகம் ஏது அப்படின்னு. இல்லை, அப்போ சொல்லுங்க, பைபிள், அதை கொண்டுட்டு வா, நான் படிக்கணும். அதுக்கு பிறகு அதை படித்து அவர் எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளே போனாரோ நமக்கு தெரியாது. ஆனால் பைபிளை அவர் படித்தார். இப்படி எத்தனை பேராக இருக்காங்க, எவ்வளவு பேர் சொல்ல. அதனால தான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். நீங்கள் யாருக்கெல்லாமோ ஜெபம் பண்ணியிருப்பீங்க, இயேசுவை குறித்து 1-2 வார்த்தை சொல்லியிருப்பீங்க, அவங்க உங்களை திட்டிட்டு கூட போயிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது, எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. எனவே ஆண்டோடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் பொழுது, நீங்கள் யார்கிட்ட இயேசுவை குறித்து சொன்னாலும், நீங்கள் யாருக்காக ரட்சிக்கப்படணுமேனு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் வீண் போகாது. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, உங்கள் கூட வந்து பரலோகத்தில் நிற்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. எனவே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் பொழுது அவர் பெருக பண்ணுகிற தேவன், நம்மை குறுக போக விட மாட்டார். நீங்கள் குருவி போகிறதில்லை. ஆண்டவர் உங்களை ஆவிக்குரிய நிலைமையிலும் பொருளாதார நிலைமையிலும் ஆண்டவர் பெருக பண்ணுவார். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், வாக்கு கொடுக்கிறார். கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேசங்களை தருவேன் என்று சொல்லுகிறார். நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை நான் தருவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இப்போ உடனே உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கீழ்ப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர்களுக்கு வேண்டிய தேசங்கள் எதுவோ, அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் எதுவோ அதை நிச்சயமாய் தந்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. எனவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். 3வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நம்மளை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்லையா, நம்ம மூலமாக மற்றவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம யாருக்காவது ஜெபம் பண்ணுவோம், அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் யாருக்காவது ஒரு சிறு உதவி செய்வீங்க, உதவி செய்யும்போது சொல்லுவீங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். எனவே உங்கள் மூலமாக ஆண்டவர் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன். எனவே நாம் பேதுரு எப்படி அந்த சூழ்நிலையின் மத்தியில் படகை தள்ளி விடுப்பான்னு சொன்னதும் அவன் குறம்பாடாமல் முறுமுறுக்காமல் கீழ்ப்படிந்து படகை தள்ளினானோ, எப்படி ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானோ, அதுபோல நாமும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 4:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது, கீழ்ப்படியாவிட்டால், ஒருவேளை பேதுரு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், பக்கத்தில் இருக்கவன கையை காட்டி நீ தள்ளி விடுப்பா, எனக்கு சரியில்லை உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி சொல்லலை, அவன்தான் அந்த சூழ்நிலையிலையும் போய் தள்ளுறான். அப்போது கீழ்ப்படியாவிட்டால் எபிரேயர் 4:11 ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு போதும். அப்போ கீழ்ப்படியாமை எதை கொண்டு வரும்? விழுகையை கொண்டு வரும். நிற்க முடியாது, ஆசீர்வாதமாய் வாழ முடியாது. கீழ்ப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோது விழமாட்டாங்க. விழுகிறது போல சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் தாங்குவார், விழாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். எனவே கீழ்ப்படியாமை என்பது விழுந்து போகச் செய்யும். இப்போ பேதுரு மனதளவில் விழுந்துதான் கிடந்தான், ஒரு மீனும் கிடைக்கலையே, நம்ம வாழ்க்கையில் இப்படி தோல்வியாக இருக்குதே, நஷ்டமாக இருக்குதே என்று அவன் மனதளவில் அவன் விழுந்துதான் கிடக்கிறான். ஆனால் அந்த விழுந்து கிடந்த நிலைமையில்
அவன் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து படகை தள்ளினபடினாலே அவனை ஆண்டவர் எழுந்திருக்க செய்தார். அந்த படகை ஆசீர்வதித்தார். எனவே தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விடுங்கள், முறுமுறுத்து விடக்கூடாது. ஏனென்றால் கீழ்ப்படியாமை விழுந்து போகச் செய்யும், நிற்க விடாது, வளர விடாது, சந்தோஷமாய் நிற்க விடாது, ஆசீர்வாதமாய் வாழ விடாது. எனவே நம்ம சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பாடுங்க, துதிங்க, ஆராதிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை எழுந்திருக்க செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ பேதுரு மீன் கிடைக்கல. இப்போ என்ன செய்கிறான்? லூக்கா 5:2 வாசிங்க. ம் 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 வலைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அலசி கொண்டு இருக்காங்க, அதாவது சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. மீன் கிடைக்கட்டாலும் வலையை சுத்தப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா கடலில் வலையை வீசும் பொழுது அந்த வலை சும்மா வராது, நிறைய பொருட்களோடு தான் வரும். கடலில் கிடக்கிற பொருட்கள், கடல் பாசிகள், தேவையில்லாத அங்கங்கே சிதறி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதான துகள்கள்னு சொல்லி சில செத்த பூச்சிகள், இப்படி நிறைய வலையில் வந்து மாட்டிடும். அதனால் அடுத்த மீன்பிடிப்புக்கு வலையை தகுதிப்படுத்தணும்னு சொன்னால் அந்த வலையை சுத்தப்படுத்துவாங்க. அந்த வலையை அலசி அலசி அதில் எது இருந்தால் வெளியே தூக்கி போட்டு அதை சுத்தப்படுத்துவாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். மத்தேயு 13:48. ம் 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 ஆகாதவைகளும் இருக்கும், நல்லவைகளும் இருக்கு. அப்படி ஆகாத கது வலையில் கிடக்கும், அதை எடுத்து தூர போட்டு வலையை சுத்திகரிப்பார்கள். அப்போ மீண்டும் அந்த வலை பயன்பாட்டுக்கு வரணும், மீன் பிடிக்க உதவியாக இருக்கணும்னு சொன்னால் அதை சுத்தப்படுத்தணும். தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை டெய்லி அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். எதுவும் ஆகாதது நம்மகிட்ட இருக்கா? கடல் பாசிகள், செத்த பூச்சிகள், தேவையில்லாத சுபாவங்கள், தேவையில்லாத கிரியைகள், பாவ காரியங்கள், ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் ஏதாவது நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்யணும்? அலசி ஆராய்ஞ்சு சரி செய்யணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். யோசுவா 3:5. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு நீங்க பரிசுத்தப்படுத்திருங்க உங்களை, அற்புதம் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்முடைய வலைகளை, இருதயத்தை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய மனதை, நம்முடைய வார்த்தைகளை, உணர்வுகளை நம்ம அலசிய விட சுத்திகரிக்க வேண்டும். அப்போ நமக்கு எப்போ அற்புதத்தை செய்யணுமோ அப்போ அற்புதத்தை செய்வார். நாளைக்கே கூட செய்வார், நாளை மறுநாளும் செய்வார். அது கர்த்தருடைய கணக்கு. நாளை என்பது எழுத்தின்படி நாளை என்று நடக்கலாம், அல்ல இன்னொரு நாளை ஆண்டவர் குறித்திருப்பார், அந்த நாளிலே அற்புதம் நடக்கும். எனவே நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக சுத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 7:14. ம் 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 தாழ்வு காலம். மீன் கிடைக்கல, நமக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை,
பிரச்சனையாக இருக்குது. இப்படி தாழ்வு காலத்தில் நம்ம சிந்தனை செய்யணுமா? ஏன் நான் என்ன தவறு செய்தேன்? ஆண்டவருக்கு விரோதமாய் நான் ஏதாவது பேசியிருக்கேனா, வச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்மை சரிப்படுத்த வேண்டும். அப்படி நம்மை சரிப்படுத்துவது தான் சுத்திகரிப்பது. சரி, இயேசு அப்புறம் என்ன செய்கிறாரு? லூக்கா 5:3 நீங்கள் வாசியுங்கள். அந்த படகில் ஒன்றில் ஏறினார். சீமோனுடையதாக இருந்தது. இப்போ அந்த படகுல இயேசு உட்கார்ந்துட்டு இப்போ என்ன செய்கிறாரு? பிரசங்கம், தேவனுடைய வார்த்தைகள், பரலோக ராஜ்யத்துக்குரிய வார்த்தைகளை அங்கே இயேசு சொல்லுகிறார். இப்போ இந்த வார்த்தை இயேசுவினிடத்திலிருந்து புறப்பட்டு போகிறது. ஆனால் இந்த வார்த்தை இயேசுவினிடத்திலிருந்து புறப்பட்டு போகிறதுக்கு பேதுருடைய படகு உதவி செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இவ்வளவு நாள் இந்த படகுலிருந்து ஜனங்களுக்கு என்ன போச்சு? மீன் போயிருக்கும். ஜனங்களுக்கு வயர் நிறைய மீன் வேணா போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு மீனும் கிடைக்காத பிரயோஜனமற்ற படகுல இருந்து இன்றைக்கு என்ன போகிறது? பரலோக ராஜ்யத்துக்குரிய வார்த்தைகள் இயேசுடைய வாயிலிருந்து, இந்த படகிலிருந்து, பிரயோஜனமற்ற இந்த படகிலிருந்து ஜனங்களுக்கு புறப்பட்டு போகிறது. இந்த வார்த்தை அவர்களை ரட்சிக்கிறது, அவர்களை சுகப்படுத்துகிறது, அவர்களை விடுவிக்கிறது, அவர்களை ஆசீர்வதிக்கிறது. பிரயோஜனமற்ற அந்த படகிலிருந்து தான், ஒரு மீனும் கிடைக்காத அந்த படகிலிருந்து தான் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியான வார்த்தை புறப்பட்டு செல்லுகிறது. அதனால் தேவனுடைய பிள்ளையே, நான் ஒன்றுக்கு உதவலை, நான் ரொம்ப சங்கடப்படுதேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பிரயோஜனமற்ற உங்களிலிருந்து இயேசு உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கும் ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்படி ஆண்டவர் அந்த படகிலிருந்து ஜனங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகளை, பரலோக வார்த்தைகளை அந்த படகிலிருந்து தான் அனுப்புகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இப்போ ஆண்டவர் பிரசங்கத்தை முடிச்சிட்டு பேதுருட்ட சொல்றார். 4ஆம் வசனத்தை வாசிங்க. சீமோனை நோக்கி ஆழத்தில் கொண்டு போய் என்ன செய்யி? வலைய போடு அப்படின்னு சொல்றார். ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். முதல்ல கொஞ்சம் தள்ளிவிடுன்னு சொன்னார். ஒரு பிரசங்கம் பண்ணார். பழையபடி சீமோன்ட்ட சொல்கிறாரு, நீ ஆழத்தில் கொண்டு போய் போடு. அவர் பிரசங்கம் முடிச்சுட்டு அவர் மட்டும் போகலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி படகையோ பேதுருவையோ அம்போன்னு விட்டுட்டு போகலை. இப்போ பேதுருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார். நீ ஆழத்தில் கொண்டு போய் போடு. இப்போ ஆழத்தில் இப்போ நம்ம நடந்து போகக்கூடிய அளவுக்கு தண்ணின்னா நம்ம நடந்து போயிடுவோம். இடுப்பளவு தண்ணி இருக்குது அப்படின்னாலும் நம்ம நடந்து நடந்து அடி பையா சமாளித்து ஆற்ற கடந்துருவோம். ஆழமாக இருக்குது, நம்மளால் இன்னும் காலு கீழே ஊனதுக்கு தரல, மொத்தத்தில் ஆழத்தில் மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளை நாமே பாதுகாக்க முடியாது. நீச்சல் அடித்தாலும் போய் சேர முடியாது. கடலில் எங்கே போய் சேர முடியும்? அப்படிப்பட்ட அந்த ஆழமான சூழ்நிலை, அதாவது நம்பிக்கையற்ற உதவியற்ற சூழ்நிலை, அந்த மாதிரி நிலைமையில் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஏனென்றால் சங்கீதம் 135:6 நீங்கள் வாசிங்க. அதுக்கு முன்பாக சங்கீதம் 95:4 வாசிங்க. சங்கீதம் 95:4. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஆழத்தில் போனாலும் சரி, நிலை குலைந்து போன ஒரு நிலைமை
எனக்கு யாரும் ஒத்தாசை இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வேதனைப்பட்டாலும் வேதம் சொல்லுது பூமியின் ஆழங்கள் எங்கே இருக்குது? அவர் கையில் இருக்குது. நீங்கள் எவ்வளவு நிலைகுலைந்த வாழ்க்கையில் வேதனையில் இருந்தாலும் நீங்கள் யார்கிட்ட தான் இருக்கீங்க? ஆண்டவருடைய கையில் இருக்கிறீங்க. ஆண்டவர் கைவிட மாட்டார். அந்த ஆழமான சூழ்நிலையிலே ஆழம் அவர் கையில் இருக்குது. இப்போ சங்கீதம் 135:6 வாசிங்க. ம் 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 ஆமாம். ஆழத்தில்னாலும் அவருக்கு சித்தம் ஏதோ அதை தான் நடக்கும். நீங்கள் என்னதான் வேதனைக்குள்ளே இருந்தாலும் கஷ்டத்துக்குள்ளே இருந்தாலும் உங்கள் சத்துரு நினைக்கிறபடி நடக்காது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிறபடி நடக்காது. ஒருவேளை நீங்கள் நினைக்கிறபடி கூட நடக்காது. ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அந்த சித்தத்தை, அந்த காரியத்தை, அந்த நன்மையை உங்களுக்கு செய்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பிரசங்கம் முடிச்சுட்டு நீ ஆழத்தில் கொண்டு போய் போடுங்கிறார். இப்போ இந்த டைம் பகல் நேரம், ராத்திரியில் பிரசங்கம் பண்ணலை. பகல் நேரத்தில் தான் ஆண்டவர் அந்த படகுல உட்காந்து பிரசங்கம் பண்ணுறாரு. பகலில் தான் சொல்கிறாரு நீ ஆழத்தில் போய் வலைய போடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையில் நடைமுறை என்னன்னா, கடலுக்கு மீன் பிடிக்க போகிறவங்க பகலில் போக மாட்டாங்க. பகலில் போனாலும் பகலில் மீன் பிடிக்க மாட்டாங்க. ராத்திரி தான் மீன் பிடிப்பாங்க. ஏன்னா ராத்திரி தான் மீன்கள் கடலில் சுற்றி சுற்றி வரும். ஆகாரம் தேடி அங்கே இங்கன்னு கடல் தண்ணீரில் ராத்திரி தான் சுற்றி சுற்றி வரும். பகல் நேரத்தில் மீன்கள் எல்லாம் கடலுக்கு ஆழத்தில் போய் இளைப்பார், ரெஸ்ட் எடுக்கும். பகல் நேரத்தில் அது ரெஸ்ட் எடுக்கிற நேரம். மீன்கள் ரொம்ப சுற்றி வராது. ஏதோ 1-2 தேவைக்கு ஏதாவது வரலாம். மற்றபடி கூட்டம் கூட்டமாக வரணும்னு சொன்னால் ராத்திரி தான் அவைகள் சுற்றி கொண்டு வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ இப்போ ஆழத்தில் கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்கிறார். அதாவது நடைமுறை எப்படி இருக்கட்டும், ஆனால் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அதையெல்லாம் தலைகீழ மாற்றி ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ இவன் அப்படியே கொண்டு போடுறான். என்ன ஆண்டவர் இப்போ போட சொல்கிறாருன்னெலாம் கேட்கல, ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போடுறான். 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? ம் 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 மிகுதியான வலை கிழிஞ்சு போகக்கூடிய ஒரு மீன் கூட கிடைக்கல. ராத்திரி பூரா பிடிச்சு. ஆனால் இப்போ பகலில் ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டதும் வலை கிழிந்து போகக்கூடிய அளவுக்கு அங்கே மீன்கள் நிறைய கிடைக்கிறது. ம் 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 இப்போ ஒரு படகுல தான் ஆண்டவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணாரு. ஒரு படகத்தான் தள்ள சொல்லி ஹெல்ப் கேட்டாரு. ஒரு படகுல தான் பேதுரு இயேசுவுக்கு உதவி செஞ்சான், தள்ளுனான். ஆனா ஆண்டவர் அந்த ஒரு படகை மட்டும் நிரப்பல, அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ உங்க கஷ்ட நிலைமைகளில் நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருங்க. நல்லா வேத வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாதீங்க. அழுதாலும் அழுது கொண்டே நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் படகை மட்டுமல்ல, அதாவது நீங்கள் நினைக்கிற ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போ வேதம் சொல்லுகிறது 107ஆம் சங்கீதம் 24 107:24 ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். ஆழத்தில் கொண்டு மீனை வலைய போடுப்பான்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? இப்போ ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார். கர்த்தர் செய்த அதிசயத்தை பேதுரு பார்க்கிறான். நம்ம ராத்திரி பூரா பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, ஆண்டவர் பகல்ல போட சொன்னார. அதிசயமா மீன்கள்
விழுந்து மாட்டிக்கிட்டது. 2 படகு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லி அவனுக்கு தாங்க முடியலை. எனவே இப்போ பேதுரு என்ன செய்கிறான்? 8ஆம் வசனம் வாசிங்க. அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் என்ன செய்கிறான்? விழுகிறான். முதல் முறையாக பேதுரு இயேசுவின் மூலம் நடந்த அற்புதத்தை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுகிறான். 11ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசுவுக்கு பின் சென்றான். இங்கே நீங்கள் விளங்கிக்கிடணும், 2 காரியத்தை பேதுரு செய்கிறான். இயேசுவின் பாதத்திலே விழுகிறான். 2வது இயேசுவுக்கு பின்னால் போகிறான். ஆசீர்வாதம் கிடைச்சாச்சு. 2 படகு நிறைய. அதை வித்த நிறைய ரூபா வரும். இப்போ உள்ள விலைக்கெல்லாம் பல லட்சங்கள் போகும். அவ்வளவு லட்சக்கணக்கான பணம் இப்போ அவனுக்கு வந்தாச்சு. அந்த பணத்தில் போய் அவன் கீழே விழலை, இயேசுவின் பாதத்திலே வந்து விழுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலைகளை கொடுக்கும் பொழுது, நல்ல வருமானங்களை கொடுக்கும் பொழுது, ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது அதனுடைய பாதத்தில் நீங்கள் விழக்கூடாது. அதை தந்த இயேசுவின் பாதத்திலே விழுந்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதன் பிறகு அவன் அந்த மீனுக்கு பின்னால போகலை, அந்த படகுக்கு பின்னால் அவன் போகலை, இன்னும் லட்ச லட்சமாக சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் போகலை. அவன் யாருக்கு பின்னால் போகிறான்? இயேசுவுக்கு பின்னால் போகிறான். தேவனுடைய பிள்ளையே, அவன் இயேசுவுக்கு பின்னால் சென்றபடினாலே அவனை ஆண்டவர் மனிதனை பிடிக்கிறவனாக மாற்றி மிகப்பெரிய அப்போஸ்தலனாக அவனை ஆண்டவர் உயர்த்தினான். எனவே தேவ பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களின் நிழலிலே பணிந்து விழுந்து விடாதபடி, அதுவே போதும் என்று வாழ்ந்து விடாதபடி ஆண்டவருடைய பாதத்தை நாட வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தை நாட வேண்டும். ஆண்டவருக்கு பின்னால தான் நீங்கள் போகணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள். நன்மையும் கிருபையும் என்ன தொடரும், நான் அதை தொடர மாட்டேன், நான் ஆண்டவருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். அதே போல இங்கே பேதுரு ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு இயேசுவின் பாதத்தில் தன்னை அர்ப்பணித்து அவருக்கு பின் சென்றான். கர்த்தர் அவனை கைவிடவில்லை, அவனை ஆசீர்வதித்தார், பயன்படுத்தினார். எனவே தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் கூட உங்கள் படகு எப்படிப்பட்ட படகாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் சொல்லுபடி நீங்கள் வாழுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கு 1 படகல்ல 2 படகு ஆசீர்வாதத்தை தருவார். அவருடைய பாதத்தில் விழுங்கள், ஆண்டவரை பின்தொடருங்கள். மேலும் மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுதும் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் என்ற பாடலை கேட்கும் பொழுது உங்கள் அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று
இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பேதுருடைய படகு பிரயோஜனமற்ற ஆசீர்வாதமற்ற ஒரு நிலைமையிலே இருந்தாலும் ஒரு மீன் கூட அந்த படகிலே கிடைக்கவில்லை என்கிற நிலைமையிலும் அந்த ஆசீர்வாதமற்ற பிரயோஜனமற்ற அந்த படகைத்தான் ஆண்டவருடைய கண்கள் கண்டது. அந்த படகில்தான் ஆண்டவர் ஏறி உட்காருகிறார். அந்த படகை ஆண்டவர் மீன்களால் நிரப்புகிறார். அதே போல தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் அலசடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, பிரயோஜனமற்ற ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்க்கிறது என்பதை மறந்து விடாதே. ஆண்டவர் உன்னுடைய இருதயத்திலே, உன்னுடைய வீட்டிலே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை மறந்து விடாதே. நிச்சயமாய் 2 படகுகள் நிறைய ஆண்டவர் மீன்களை கொடுத்தது போல, நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். பேதுரு ஆசீர்வாதத்தை கண்டு ஆசீர்வாதத்தின் பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதத்துக்கு பின்னால் போகாதபடி இயேசுவின் பாதத்தில் விழுந்து இயேசுவுக்கு பின் சென்றான் அல்லவா? அதுபோல கர்த்தரை ஆராதியுங்கள், நன்றாக ஜெபியுங்கள், பாடுங்கள், துதியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், கர்த்தருக்கு பின் செல்லுங்கள். இன்றிலிருந்து கர்த்தர் உங்களை இரட்டிப்பான நன்மைகளினாலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புவார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும். நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே, வீட்டிலே வாசம் செய்து அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை, விடுதலையை, ஆரோக்கியத்தை, ஜெயத்தை, ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் கொடுத்தருளும். இந்த நாளிலிருந்து நீர் அப்படி செய்ய போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதி, வேண்டிய பிரதிபலனையும் ஆசீர்வாதத்தையும் நூறத்தனையாய் கொடும். தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.